அவர் நடந்து வந்தப்போ நான் எந்திரிக்கல, நான் அப்படியே உட்காந்துட்டேன். அப்போ எனக்கு தெரியல, இப்போ ரொம்ப சின்ன பொண்ணு. அதனால என்னோட அம்மா வந்து என்னை எந்திரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் சொன்னார், குழந்தையா இருக்க விடுங்க. யாருன்னே தெரியாத ஒரு கிட்டுக்கு அவர் அவ்வளோ நல்லா நடந்துக்கிறாருன்னா யூ நோ ஹவு லைக் குட் ஆஃப் அ பர்சன் ஹி இஸ். ஒருத்தருக்காக நான் அந்த படத்தை போய் தேட்டரில் தான் பார்ப்பேன்னா அது விஜய் அங்கிளுக்காக தான். எங்கள் அம்மா கால் வந்துச்சு, ஒரு நம்பர் வந்து அன்னோன் நம்பர். அவங்க அட்டன் பண்ணி யார் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் மஞ்சு வாரியர் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஏதோ ப்ராங்க் கால் பண்ணுறாங்க போலன்னு நினச்சிட்டு லெஜெண்ட் அவ்வளோ குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அவர்கிட்ட கேட்டேன் ஃபோட்டோ எடுக்கணும்னு. லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஓகே நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் கெட்டப் போட்டா. நான் உனக்காக இன்னைக்கு டைலாம் பண்ணிட்டு வந்தேன், நீ பாட்டு எதுக்கு கெட்டப் போட்டு ரெடி ஆகிட்ட அப்படின்னு கேட்டார். நான் லாஸ்ட்டாக லோகேஷ் அங்கிள்கிட்ட தான் பேசினேன். அவர் வந்து சொன்னார், நம்ம அடுத்து கைதி 2 பண்ணுறப்போ சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஸோ நீங்கள் வந்துட்டு பல செலிபிரிட்டிஸோட நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் நான் இப்போ காட்டுறேன், ஒரு சின்ன ஃபோட்டோ செக்மெண்ட் மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ தேர் ஃபோட்டோ. நீங்கள் அவங்கள பற்றி ஏதாச்சும் அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நீங்கள் அதை பற்றி அப்படியே சொல்லுங்கள். ஓகே. அஜித் அங்கிள் வந்து என்ன சொல்ல, அது ரொம்ப லைக் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி என்னோட ஃபர்ஸ்ட் படம் என்னோட கெரியரில் அவர் கூட ஸ்டார்ட் பண்ண கிடச்சதுன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப எனக்கு நிறைய ஹோப்ஸ் அதுதான் கொடுத்துச்சு. ஓகே, ஸோ அதனால் ஃபார் எவர் தேங்க்ஃபுல் டு ஹிம். ஓகே, கிரேட். ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? லைக் ஸ்வீட் கெஸ்டர், அவர் இது பண்ணது என்னால் மறக்கவே முடியாது அந்த மாதிரி. நான் வந்து அவர் நடந்து வந்தப்போ நான் எந்திரிக்கல, நான் அப்படியே உட்காந்துட்டேன். அப்போ எனக்கு தெரியல அந்த மேன். அப்போ நமக்கு அவர் யாருமே தெரியாது. ஓகே, அவரு தெரியலனாலும் லைக் அந்த மேனர்ஸ், லைக் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம எந்திரிச்சு நிற்கணும், அதெல்லாம் அப்போது எனக்கு தெரியல. அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு. அதனால என்னோட அம்மா வந்து என்னை எந்திரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் சொன்னார், குழந்தையா இருக்க விடுங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் லைக் ஹி கேவ் மீ சாக்லேட்ஸ் அண்ட் ஆல். லைக் இப்போது நான் வந்து என்ன சொல்ல, இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், அதுலலாம் வந்து ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். த்ரூ அவுட் நிறைய டேஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் லைக் அவங்க என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, விளையாடுறாங்க, என்ன சொன்னாலும். ஆனால் அது வந்து என்ன சொல்ல, ஜஸ்ட்டு ஒரு சீன் தான் அவர் கூட நான் அதில் ஒர்க் பண்ணேன். அண்ட் அது வந்து அவ்வளோ பெரிய சீன் கூட கிடையாது அந்த படத்தில். ஜஸ்ட்டு ஒரு சீன். அது வந்து எனக்கு வந்து ஒரு கேரியர் இருக்குது, நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னா கூட அது வேறு. யாருன்னே தெரியாது, ஜஸ்ட்டு ஒரு அனதர் கிட் அவ்வளோதான். ஆனால் எனக்கு வந்து அந்த ஜெஸ்டர் வந்து அவர்கிட்டேருந்து கிடைச்சது வந்து இப்பயுமே ரொம்ப லைக் என்ன சொல்ல, அவர் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் எனக்கு இருக்குன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன். பிகாஸ் நானே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நிறைய பேர் நிறைய இது சொல்லுவாங்க, அவர் ஜென்டில்மேன் அது மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டால் அவர் மேலே ஒரு இம்ப்ரெஷன் இருக்கிறது வேற. பட் யூனோ அவர் எனக்கு அந்த சாக்லேட்ஸ் கொடுத்தது ஜஸ்ட் ஹி கேவ் மீ சாக்லேட்ஸ்னாலும் யாருன்னே தெரியாத ஒரு கிட்டுக்கு அவர் அவ்வளோ நல்லா நடந்துக்கிறாருன்னா யூ நோ ஹவு லைக் குட் ஆஃப் அ பர்சன் ஹி இஸ். ஓகே, கிரேட், சூப்பர். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட ஃபேவரட். ஓகே, நான் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் ஒருத்தரோட படம் கண்டிப்பாக போய் தேட்டரில் மட்டும்தான் பார்ப்பேன். நான் அந்த படம் சில படம்லாம் நான் வந்து அது பார்க்கணுன்னு நினச்சா கூட அப்புறம் அது ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த படம் கேவலமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஆனாலும் ஒருத்தருக்காக நான் அந்த படத்தை போய் தேட்டரில் தான் பார்ப்பேன்னா அது விஜய் அங்கிளுக்காக தான். நான் பர்சனலாக ஒரு ஃபேன் ஆஃப் அ பர்சன்னா விஜய் அங்கிள் மட்டும்தான். பிகாஸ் எவ்வளவோ ஆக்டர்ஸ் இருந்தாலும் அவங்க நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, நல்ல ஹியூமன். என்னவா இருந்தாலும் நானே அவங்க கூட ஆக்ட் பண்ணியிருந்தாலும் நான் ஒருத்தரோட ஃபேன் அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் ஒன்லி விஜய் அங்கிள். என்றும் தளபதி. ஓகே, நெக்ஸ்ட்டு கார்த்தி அங்கிள். என்ன சொல்ல, அவர் வந்து நிறைய என்கிட்ட வந்து பேசினார். நான் ஜென்ரலாக போய் யார்கிட்டையும் உடனே பேச மாட்டேன்ல. அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே மீட் பண்ணுறப்போவே வந்து அவர் அந்த சீனப்போ யாருமே பெருசாக யார்கிட்டையும் பேசலை, எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே தான் இருந்தாங்க. ஆனாலும் வந்து ஹீ டுக் டைம் டு டாக் டு மீ வெரி வெல்.
பெருசாக பேசலைனாலும் அவர் கேட்டது எல்லாமே வந்து எனக்கு என்ன பிடிக்கும், நான் கிரிக்கெட் பார்ப்பேன், நான் என்னோட ஃபேவரட் ஸ்போர்ட் இது, அந்த மாதிரி வந்து கேட்டது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி லைக் அவ்வளோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அவர் கூடன்னு நினச்சா கூட அந்த டைம்லையும் அவர் வந்து இதெல்லாம் கேட்டு என் கூட பேசினாருன்றது ஒன்று. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் கைதி ரிலீஸ் ஆன அப்புறமா வந்து ஐ காட் அ கால் ஃப்ரம் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சேயிங் கார்த்தி அங்கிள் ஆஸ்க் மீ இஃப் ஐ வாண்டட் எனி கிஃப்ட். அதுக்கப்புறமா வந்து ஐ ஆல்வேஸ் ட்ரெம்ட் ஆஃப் ஹேவிங் அன் கிட்டார். அதனால நான் சொன்னேன் எனக்கு கிட்டார் ரொம்பவே பிடிக்கும், அதனால நான் சொன்னேன் எனக்கு கிட்டார் வேணும். தென் ஹீ சென்ட் சம் ஒன் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் சைட் ஹூ வாஸ் பிளேயிங் கிட்டார் பிஃபோர். ஸோ ஹீ நியூ லைக் எந்த கிட்டார் கரெக்டாக இருக்கும். அவங்க நினச்சா வாங்கி தரது பெரிய விஷயம் இல்லை, கிட்டாரில் எது லைக் நல்ல கிட்டார் அதெல்லாம் பார்த்து வாங்க தெரிஞ்ச ஒரு பர்சனை அனுப்பிச்சு போய் எனக்கு வந்து கிட்டார் கிஃப்ட் பண்ணார். அதுக்கு அப்புறமும் கூட வந்து இந்த ஈவினிங் ஐ அகெயின் ஸ்போக் டு ஹிம் இந்த கால் வேர் அவர் வந்து அப்போது அந்த கிட்டார்லாம் வாங்கி கொடுத்த அப்புறம் கூட என்கிட்ட பேசினப்போ வந்து சூர்யா அங்கிள் வந்து உன்னோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னார். அந்த மாதிரி அவர் கால்லையும் அந்த ஷூட்லாம் முடித்த அப்புறம் கூட வந்து ஹீ ஸ்போக் டு மீ தட் வெல். ஸோ அது இன்னுமே வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி அந்த ஒரு கால் வந்து நம்ம மனசுலயே எப்பயுமே அதுக்கப்புறம் கிட்டார் வாங்கி கொடுத்துட்டாரா? அன்னைக்கே போய் வாங்கியாச்சு. வாங்கிட்டு தான் நான் வந்து பேசினேன் அவர்கிட்ட. ஸோ அப்போ வந்து நான் வந்து அவருக்கு என்ன சொல்லணும், ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கைண்டான ஒரு விஷயம் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டு கிஃப்ட் பண்ணது வந்து ரொம்பவே எனக்கு என்ன சொல்ல, நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் ஹீ பாட் மீ தட்னா வந்து எப்பயுமே நான் அந்த கிட்டாரை பத்திரமா வச்சுப்பேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். ஆக்சுவலி எனக்கு நான் பண்ணிக்கிற ப்ராமிஸ். பிகாஸ் அவர் ஒரு பர்சனை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த கிட்டாரை வந்து எப்பயுமே நான் பத்திரமா வச்சுப்பேன். சூப்பர் சூப்பர், வேற லெவல். நெக்ஸ்ட் சத்யராஜ் சார். அவரை கூட கனால ஒர்க் பண்ணுறப்போ வந்து எப்படின்னா அவர் ரொம்ப லைக் ஃபிட்னஸ் ஃப்ரீக் அந்த மாதிரி இருப்பாரா. ஸோ ஐ வாஸ் லைக் வா இவ்வளோ வயசான அப்புறமும் கூட வந்து அவர் ஆனால் அப்படி தெரியவே என்னை தூக்கிட்டுலாம் அந்த ஃபீல்டுலாம் நினைப்பேன். நான் அப்போ நான் அப்போ கொஞ்சம் வெயிட்டாக தான் இருப்பேன். அதனால அப்போ வந்து நான் வந்து அதை யோசிச்சப்பா இந்த மாதிரி தான் நம்மளும் வயசான இருக்கணும். அவர் அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாரு ஆக்சுவலி. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு தெரியும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. நான் அவரோட படம் அப்போ அவர் நடித்த அந்த ப்ரைம் டைமில் நான் அவ்வளோ படம் பார்த்துருப்பேன்னா இல்லை, நான் அப்போ பிறந்திருக்கவே மாட்டேன். ஆனாலும் வந்து என்ன சொல்ல அவர் கூட ஒர்க் பண்ணுறப்பவே தெரியும் அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. ஸோ லெஜெண்ட், அவ்வளோதான். சூப்பர், கிரேட். நெக்ஸ்ட் மஞ்சு வாரியர். அவங்க வந்து என்ன சொல்ல, ஷீ இஸ் மை ஃபேவரட் ஹீரோயின். ஓகே, ஃபேவரட் ஹீரோயின் அட் திஸ் பாயிண்ட். ஓகே, அவங்க ப்ரீஸ்ட் அந்த ஷூட் டைமில் வந்து அவ்வளோவா பேசி க்ளோஸாக இருக்க மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் வந்து ஷூட் முடிஞ்ச அப்புறம் மற்ற என்ன சொன்னாலும் அவங்களெல்லாம் நான் மீட் பண்ணி பேசியிருப்பேன். இவங்க கூட வந்து அந்த டைமில் அவ்வளோவா பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அண்ட் வி ஹேவ் லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ். அதனால நான் யார்கிட்டையும் அப்போ அந்த டைமில் வந்து நான் பெருசாக பேசவே மாட்டேன். ஐயோ அவங்க மலையாளத்தில் பேசினா நான் என்ன திருப்பி பேசுறதுன்னு சொல்லி நான் வந்து என்ன சொல்ல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாகவே இருந்தேன் அந்த பாயிண்டில். அப்போ தான் வந்து அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் நல்லா மலையாளம் கற்றுக்கிட்டதே வந்து ஷூட்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் தான். நான் ப்ரொமோஷன் போகிறப்ப தான் ஃப்ளூவெண்ட்டாக மலையாளமே பேசுவேன். ஒரு மூவிலே ஃபுல்லாக மலையாளம் கற்றுக்கிட்டீங்க? 50 days நான் அங்கேயே இருந்தேன். ஓகே, ஷூட் மட்டும் 50 days அதெல்லாம் நான் இருந்தது அந்த மாதிரி ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா அங்கே ஷூட்டில் முடிச்சுட்டு வந்துட்டு நான் இங்கே வந்து நிறைய மலையாளம் படம் பார்க்குறது அதெல்லாம் பண்ணனால அதுக்கப்புறமா தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி ஷூட் முடிகிறப்போ கூட அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாலாம் தெரியாது. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டது தான் மலையாளம். இவங்க அதுக்கப்புறமா வந்து ப்ரமோஷன் டைமில் நான் வந்துட்டேன் கொச்சியில் முடிச்சுட்டு அந்த சக்ஸஸ் மீட்லாம். அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூரில் இருக்கப்போ வந்து பாலக்காடில் மூவி அன்னைக்கு தான் பார்த்துட்டு நான் வந்தேன். இப்போது என்னோடய அப்பாலாம் பாலக்காடு வந்து தான் பார்த்தாங்க, இங்கே பார்க்கல. பிகாஸ் நானே ரிலீஸ் அப்போ கொச்சினில் இருந்தேன். நான் கோயம்புத்தூர் வந்தப்பறம் நான் டின்னருக்கு ஒரு இடத்துல நிறுத்தினேன். எனக்கு ஒரு எங்கள் அம்மா கால் வந்துச்சு ஒரு நம்பர்லேருந்து, அன்னோன் நம்பர். அவங்க அட்டன் பண்ணி யார் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் மஞ்சு வாரியர் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஏதோ ப்ராங்க் கால் பண்ணுறாங்க போலன்னு நினச்சி என்னது மஞ்சு வாரியர் பேசுகிறீங்களா சொல்லுங்கள் ஏதோ அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க மோனிகாட்ட கொடுக்குறீங்களான்னு சொல்லி என்கிட்ட அவங்க வாய்ஸ் அப்போ தான் அவங்க ரெக்கக்னைஸ்
ரெகக்னைஸே பண்ணுறாங்க. ஓ ஆக்சுவலி மஞ்சு வாரியர் ஆண்டி தான் பேசுகிறாங்க போல. அப்புறமா நான் வாங்கி பேசினோடனே அவங்க சொன்னாங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அவங்கள விட நான் தான் நல்லா நடிச்சிருக்கேன் சொல்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்ல, அவங்களுக்குன்னு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நோ டவுட் ஷீ இஸ் ஸோ பிரிட்டி, ஸோ டேலண்டட். ஆனால் அவங்க அந்த மாதிரி, அதாவது நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். பட் ஷீ சார் அவங்க ஃபேன்ஸ் வந்து அவங்கள விட நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்கள விட என்னை ப்ரேஸ் பண்ணாங்கன்ட்டு சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அவங்க சொல்கிறது. அவங்க அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு பேசினது இல்லாமல் அது ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு அமேசான் ப்ரைமில். அப்போவும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாங்க, நான் வந்து அந்த படம் இப்போ பார்த்துட்ருக்கேன், லைக் நான் பார்க்க போகிறேன், நீ பார்த்துட்டியா, அந்த மாதிரி மெசேஜ். லைக் அப்போ வந்து இன்னும் என்னால் நம்பவே முடியல. ஓ மை காட், அன்னைக்கு கால் பண்ணாங்க, ஓகே இன்னும் என்ன ஞாபகம் வச்சுருக்காங்களா எனக்கு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ஷி இஸ் சச் அ ஸ்வீட் ஆர்ட். சூப்பர், கிரேட். ஓ மம்முட்டி இங்கே வந்து நான் எனக்கு என்ன சொல்ல, இங்கே எனக்கு வந்து விஜய் அங்கிள் தான் ரொம்ப பிடிக்கும். மலையாளமில் நான் பெருசாக மலையாள படம்லாம் பார்த்ததே இல்லை, ப்ரீஸ்ட் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ தெரியும் நிறைய ஆக்டர்ஸ், ஆனால் யாருக்குமே நான் ஃபேன் அப்படிலாம் எனக்கு சொல்லவே தெரியாது. மோகன்லால் அங்கிள் பிடிக்குமா, மம்முட்டி அங்கிள் பிடிக்குமான்னு கூட கேட்பாங்க இன்டர்வியூவில். 2 பேருமே பிடிக்கும், நான் 2 பேரோட ஃபேனுன்னு சொன்னாலும் நான் பெருசாக மூவி எதுவுமே பார்த்தது கிடையாது. ஆனால் என்ன சொல்ல, அவர் கூட அப்போது நான் ஒர்க் பண்ண அப்புறமா வந்து நிஜமாலுமே நான் அவரோட ஃபேன் ஆகிட்டேன், அப்படி தான் சொல்லணும். அவர் கூட பேசி பேசி அந்த மாதிரி அந்த டைம்ஸில் என்ன சொல்ல, அந்த ஒரு சீனில் வந்து நான் கத்தணும், அந்த எக்ஸாசம் பண்ணுறப்போ அந்த மாதிரி இருந்தப்போ அவர் வந்து சொன்னார், நீ வந்து உன்னோட வாய்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணாத, கத்தாத, கட் சொல்லிட்டாங்கன்னா உடனே நீ வந்து ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு வந்து அவர் அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னாக அந்த மாதிரி என்ன சொல்ல, நான் ரொம்ப பயந்தேன் ஃபர்ஸ்ட். அவர் ஏதோ சீனியர் ஆக்டர். அவர் சீனியர் ஆக்டர்லாம் அவர் நிறைய தக் லைஃபா கொடுப்பாரு, என்ன பேசினாலும் என்கிட்ட அப்படிலாம் இல்லை. அவர் என்ன சொல்ல, அவரை பற்றி எல்லாரும் சொன்னதுனால தான் நான் பயந்தேன். நான் அவரை மீட்டே பண்ணதில்லை. அப்போ எனக்கு பயம்ன்ட்டு ஒரு பர்சன் மேலே எப்படி பயம் வரும், எல்லாரும் சொல்கிறது தான். எல்லாருமே என்ன சொன்னாங்க, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால அவங்க எதுவும் அவர்கிட்ட பண்ண போகிறதுல, நான் அவங்களே எல்லாமே கரெக்டாக பண்ணணும். அப்புறம் வந்து அவர் திட்டுவார், அவங்க எல்லாம் பண்ணுற ரியாக்ஷன்லேயே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்னோட இம்ப்ரெஷன் இன்னும் ஐயோ, அப்புறம் நம்ம ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் பண்ணி அப்புறம் அவர் டென்ஷன் ஆகிட்டாருன்னா என்ன பண்ணேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வேறு லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு சீனே மம்முட்டி எங்களுக்கு கூட நடிக்க சொல்றாங்க, நான் என்ன பண்றது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவர் என்கிட்ட வந்து அப்படிலாம் நடந்துக்கிட்டதே கிடையாது. என்கிட்ட மட்டும் இல்லை, நான் பார்த்த வரைக்கும் அவர் மாதிரி ஒரு என்ன சொல்ல, ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவார். ஓகே, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் பர்சன். அவரோட லுக்ஸை பார்த்து நீங்கள் அப்படிலாம் நினைக்கிறீங்களா என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா ஐ ஸ்வேர் டு காட் அப்படி நீங்கள் நம்பவே மாட்டீங்க யார் சொன்னாலும். இப்போ என்கிட்ட யாராச்சும் அப்படி சொல்கிறாங்க, நான் யாராச்சும் சொல்கிறது பார்த்தா உங்களுக்கு தெரியுமாங்க எதுக்கு பேசுகிறீங்க, அந்த மாதிரி எனக்கு சொல்லணும்னு தோணும். நான் அந்த கண்ணும் கொள்ளையடித்தால் படம் வந்து ஆக்சுவலி அதில் என்ன சொல்ல, அந்த கௌதம் மேனன் அங்கிளுக்காக தான் அந்த மூவியை பண்ணேன். பிகாஸ் அவர் என்ன சொன்னார், நான் தான் பண்ணணும்னு டீமில் சொல்லிட்டேன்னு வந்து சொன்னாங்க. அதனால மட்டும்தான் அந்த படம் பண்ணேன். பிகாஸ் அதில் பெரிய கேரக்டர் வந்து கிடையாது. ஆனால் அந்த ஷூட் அப்போ தான் அது ரிலீஸ் ஆச்சு, ப்ரீ ஷூட் அப்போ. ஸோ அப்போ வந்து அவர் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தார் தெரியுமா என்கிட்ட கேட்குறப்போ. அது என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ பெரிய ரோலும் கிடையாது. ஆனால் ஹி வாஸ் ஸோ எக்ஸைட்டட் என்கிட்ட கேட்குறப்போ. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னேன். நான் எப்பயுமே அந்த மூவியில் வந்து நான் கெட்டப்பில் இருப்பேன். அப்போது அந்த இதில் எனக்கு ஃபோட்டோ வேணான்னு நான் சொன்னேன். அதனால நான் நார்மலாக ஃபோட்டோ எடுக்கணும். ஹீனியும் ஓகே. அதுக்கப்புறமா வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன் ஃபோட்டோ எடுக்கணும்னு. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், நம்ம நாளைக்கு எடுக்கலாம், நான் வந்து நாளைக்கு நானும் வந்து டைலாக் பண்ணிட்டு நான் வரேன், நாளைக்கு எடுக்கலாம்னு சொன்னார். எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவர் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஓகே நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் கெட்டப் போட்டேன். அப்புறம் வந்து அவர் என்கிட்ட கேட்டார், நான் உனக்காக இன்றைக்கி டைலாக் பண்ணிட்டு வந்தேன், நீ பாட்டு எதுக்கு கெட்டப் போட்டு ரெடி ஆகிட்ட அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரிலாம் என்ன சொல்ல, அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அதுதான் எனக்கு சொல்லணும் அவரை பற்றி. சூப்பர் சூப்பர் கிரேட். அழகாக எல்லாரோட ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணீங்க. ஸோ வி கேம் டு தி எண்ட் ஆஃப் ஃபோட்டோ செக்மெண்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைதி 1 முடிஞ்சிருச்சு, எல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கைதி 2 தான். ஸோ கைதி 2 எப்போ வருது, நீங்கள் எப்போ அதில் ஆக்ட் பண்ண போகிறீங்க, அதை பற்றி ஏதாவது அப்டேட் கிடைக்குமா?
எனக்கு வந்து ஐடியாவே இல்லைண்ணா. உங்களுக்கும் தெரியாது. எனக்கும் அந்த உங்களுக்கு எனக்கு தெரிய வருதோ அன்னைக்கு தான் எனக்கு இல்ல கைதி 2 ஷூட்டிங்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல எனக்கு கொஞ்சம் அரசல் போர்ஸ்ல அப்படி வந்துச்சு. ஓகே. நான் லாஸ்ட்டாக லோகேஷ் அங்கிள்கிட்ட தான் பேசினேன். நான் விக்ரம் முடிச்சுட்டு பேசுகிறப்போ அவர் வந்து சொன்னார், நம்ம அடுத்து கைதி 2 பண்ணுறப்போ நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா வந்து எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ அப்போ தான் எனக்கு சொல்லி தெரியும், ஓகே நம்ம கைதி 2ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கைதி 2ல உங்க கேரக்டரும் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அப்போ நீங்க சின்ன பொண்ணா இருந்தீங்க, இப்போ வளர்ந்துட்டீங்க. ஸோ கதை பிரகாரம் எது மாதிரி கொண்டு போவாங்கன்னு தெரியல. ஓகே ஃபைன். இல்லை இவங்க வந்துட்டு அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்களான்னு தெரியல. ஓகே ஃபைன். எனக்கும் தெரியல. ஓகே கிரேட். ஸோ இப்போ ஆக்டிங்கிறது சின்ன வயசுலேருந்து இப்போ பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டு உங்களுக்கு ஒரு இதாச்சு. இப்போ ஃபியூச்சர்லையுமே எப்படி நீங்கள் ஆக்டிங் தான் கண்டினியூ பண்ண போறீங்களா இல்லை வேற ஃபீல்டு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் படிக்கணும்ட்டு இருக்கேன் இன்ஜினியரிங். அது வந்து சும்மா படிச்சு வைக்க போறேன். பட் ஆக்சுவலி நான் ஆக்ட்ரஸ் தான் ஆகணும். ஓகே, யூ வாண்ட் டு பி an actress. சூப்பர் கிரேட். ஃபியூச்சர்லி நிறைய நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஷைன் ஆகி நீங்கள் கிளிக் ஆகணும். உங்களை அதே மாதிரி பிக் ஸ்க்ரீனில் நாங்கள் எப்பயுமே பார்த்துட்டு இருக்கணும். வி விஷ் யூ. தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.